வணக்கம். வணக்கம் தம்பி. இப்போ சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி உருவான சகோதரர் கண்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சாத்தூர் சட்டமன்ற தொகுதி. அவங்க கைது நடவடிக்கை அதில் வழக்கறிஞராக நீங்கள் இருந்திருக்கிறீங்க. அவர் வழக்கை நேரடியாக போய் சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. அதன் பேரில் இந்த வழக்கு பற்றிய விரிவான தகவல்களை உங்களுக்கு சொல்ல முடியுமா? அதாவது என்னன்னா, பகல் 12:30 மணி போல எனக்கு அலைபேசியில் அழைப்பு வருது. அப்போ நம்ம எங்களுடைய சாத்தூர் சட்டமன்ற தொகுதியின் துணைத் தலைவர் கண்ணன் அவர் அடையாளம் தெரியாத காவல்துறை இதில், அதாவது சாதா உடையில் யூனிஃபார்ம் இல்லாமல் காவலர்கள் வேனில் கூட்டு வந்துட்டாங்க. கேட்டதுக்கு உங்கள் வழக்கு விசாரணைக்காக விசாரிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்கன்னு. என்னன்னு தெரியல, என் கணவர் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி அவங்க மனைவி தனலட்சுமி அழுதுகிட்டே பேசினாங்க. அப்போ கூட இருந்த எங்கள் தொகுதி செயலாளர் மகேஸ்வரன் தான் பேசினார். அப்போ நான் முழுமையாக என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அண்ணே, ஒரு 12:30 மணி இருக்கும். அப்போ கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டுச்சு. அப்போ கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டுனா அவர் கதவை திறந்தவொடனே ஒரு 4 பேர் நின்னாங்க. அவங்க அன்யூனிஃபார்மில் மப்டியில் இருந்தாங்க. யார் நீங்கன்னு கேட்டதுக்கு காவல்துறைன்னு சொன்னாங்க. என்ன சார் என்ன விஷயம்னு கேட்டதுக்கு, கண்ணன் யாருமா அப்படின்னு கேட்டாங்க. கண்ணன் என்னுடைய கணவர் தான் அப்படின்னு நான் சொன்னேன். அவர்கிட்ட கொஞ்சம் எழுப்புங்க, என்ன பண்ணுறாருன்னு கேட்டாங்க. தூங்கிட்டு இருக்காருன்னு, நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்தார், தூங்கிட்டு இருக்காருன்னு. அவரை எழுப்புங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் எழுப்பியிருக்காங்க. அவர் என்ன எழுப்புறாங்க மாதிரி வாசலில் 4 பேர் போலீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் சாதாரண உடையில் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் எந்திரிச்சு யார் சார் நீங்கன்னு கேட்டிருக்காரு. நாங்கள் காவலர்கள் தான், ஒன்று ஒரு வழக்கு விசாரிக்க வேண்டியிருக்கணும்னா, எந்த ஸ்டேஷனு யார் நீங்கள் திடீர்னு இருக்கீங்களே, உங்கள் ஐடி கார்டு, அதெல்லாம் ஐடி கார்டெலாம் எதுக்குப்பா, நீ வா முதல்ல அப்படின்னு. எதுக்கு சார் வரணும் அப்படின்னு சொல்லி, இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி தான் வெளியே கூட்டு வந்திருக்காங்க. அப்போ கூட்டு வரும்போது ஒரு வீடை தாண்டி வந்தவுடனே ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது. அப்போ அந்த காளியம்மன் கோயிலை தாண்டி ஒரு அவர் கூட இன்னும் 2 காவலர்கள் சேர்ந்துடுறாங்க. அவங்க இருசக்கர வாகனத்தில் வராங்க. ஆனால் அவங்க உள்ளூர் காவலர்கள். அது அவர் அதில் அவரை சந்திக்கும் போது என்கிட்ட அவர் சொன்னது. அதன் பிறகு அவங்ககிட்ட இவர் கேட்குறாரு. கேட்கும்போது, இல்லை ஜீப்பில் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்கிறாரு, அவர் உங்களை வர சொல்கிறாரு அப்படின்னோடனே, கொஞ்ச நேரத்தில் அவர் சட்டை இல்லாமல் இருக்கிறார். அப்போ சட்டை இல்லாமல் இருக்காரு. உடனே அப்போ சட்டை நான் மாட்டிட்டு வரேன்னு சொன்னோன்னா, அப்போ கூடயே போலீஸ்காரன் வராங்க. திரும்ப போய் வீட்டுக்குள்ளே போய் சட்டை போட்டுட்டு மறுபடியும் வெளியில் காவல்துறையிட்ட பேசுகிறாரு. பேசின உடனே அங்கே பக்கம் அருகில் இருக்கிற கோயிலில் சாமியும் கும்பிட்றாரு. சாமி கும்பிட்டு தான் அந்த இடத்துல அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு, ஜீப்பில் ஏற்றப்படுறாரு. அப்போ அந்த இது எல்லாமே எப்படின்னா, எங்களுக்கு அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் இது எல்லாமே பதிவாகுது. அப்போ இது எங்களுக்கு முதல்ல கேமரா இருக்குன்னு தெரியாது. அப்போ நான் உடனே அவங்ககிட்ட ஃபோனில் என்கிட்ட பேசின அந்த தனலட்சுமிங்கிற அந்த அக்காட்ட நான் பேசுகிறேன். அக்கா, இந்த மாதிரி அவங்க இதில் கோயில் பக்கத்தில் சிசிடிவி கேமரா இருக்குமே, கேமரா இது இருக்கா அப்படின்னு கேட்குறேன். இருக்கலாம்னே, எனக்கு தெரியலன்னாங்க. நீங்கள் உடனே பாருங்கள், கேமரா இருந்தால் அது கேமராவில் கூட்டு போன காவலர்களா இல்லையாங்கிறது தெரியும். இன்னொன்று வாகனம்னா காவல்னு வாகனத்தில் எழுதியிருக்கும். ஏன்னா அந்த வண்டி பொலிரோ வண்டி, ஏதோ ஒரு வண்டி சொல்கிறீங்க. அந்த வண்டினா பொலிரோ வண்டி பெரும்பான்மை காவலர்கள் பயன்படுத்துகிற வண்டி. அப்போ அவர் காவலன்னு போட்டிருக்கோம். வண்டி நம்பர் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபோனை மகேஸ்வரன்ட்ட கொடுங்கன்றேன். உடனே அந்த பொறுப்பாளர்கிட்ட கொடுத்து அவங்ககிட்ட நான் பேசுகிறேன். நீங்கள் சிசிடிவி கேமரா அங்கே இருக்கான்னு பாருங்கள். கேமரா இருந்தால் உடனே கேமராவில் அந்த வண்டி நம்பர் பதிவாயிருக்கும். கூட்டு போன காவலர்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் இருக்கும். உடனே அதை சேகரித்து அருகில் இருக்கிற காவல் நிலையத்தில் கொடுப்போம்னு சொல்லிட்டு உடனே தாமதம் செய்யாமல், ஏன்னா கண்ணனோட வீடு இருக்கிற இடம் எஸ் ராமலிங்காபுரம் கிராமம். அந்த எஸ் ராமலிங்காபுரம் கிராமம் கீழராஜகுலராமன் அப்படின்னு சொல்லப்படுகிற KR ராமன் சுருக்கமாக சொல்லுவோம். அந்த காவல் நிலையத்துக்குள்ளே தான் இருக்குது. கீழராஜராமன் காவல் நிலையத்துக்குள்ளே தான் இருக்குது. உடனே அந்த காவல் நிலையத்தில் உள்ள நிலையத்துக்கு ஃபோன் பண்ணேன். லேண்ட் நம்பருக்கு என்னோட ஃபோன் போகுது. அவங்கள்ட்ட கேட்குறேன், இந்த மாதிரி எஸ்ஐ இருக்காராங்க. இல்லை எஸ்ஐ இல்லை சார் அப்படின்றாங்க. இன்ஸ்பெக்டர் யாருன்னு கேட்டுறேன். இல்லை சர்க்கிள் ஆஃபீஸ் நமக்கு ராஜபாளையம் சவுத் ஸ்டேஷன் தான் சார், அதில் பவுல் ஜெயசுதாஸ் சார் தான் பேசுங்க, அவர் தான் இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பவுல் ஜெயசுதாஸ் சார் எங்கள் சிலுவத்தூர் டவுனில் இருந்தனால எனக்கு அவர் தெரியும். உடனே அப்போ நம்பர் இருக்குது, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் பவுல் சார்கிட்ட நான் பேசுகிறேன், ஆய்வாளர்கிட்ட பேசுகிறேன். ஆனால் இந்த மாதிரி உங்கள் லிமிட்டில் உள்ள எஸ் ராமலிங்காபுரத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. 4 பேர் மேற்பட்டவங்க கூட்டு போயிருக்காங்க. கேமரா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எடுக்க சொல்லியிருக்கிறேன். அது வந்துடும். வந்தவுடனே நான் உங்களை உடனே காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சொல்கிறேன். கண்டிப்பாக கொடுக்க சொல்லுங்கள். எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுங்க. அதை நீங்கள் எடுத்த கேமரா ஃபுட்டேஜ், ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டார். நான் மறுபடியும் அவரை மகேஸ்வரனுக்கு தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட பேசி, இது உடனே சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்கான்னு பாருங்கப்பா, இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் காவல் நிலையத்தில் போகும்போது என்கிட்ட சொல்லுங்கள், நான் எப்படி புகார் எழுதணும்னு சொல்கிறேன். அந்த புகார் வடிவம் கொடுத்து அந்த புகாரோட இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், ஃபோட்டோ எல்லாத்தையும் இணைச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். உடனே மறுபடியும் திரும்ப 5 மணி 5:30 மணிக்கு திரும்ப என் நம்பருக்கு அவருடைய மாமனார் பேசுகிறார். மாமனார் தானக்கா? மாமா பேசுகிறாரு. அப்போ அவங்ககிட்ட பேசும்போது, ஏன்னா இணைப்பு நான்
தொடர்பு நம்பருக்கு அக்காட்ட தான் பேசுறேன். ஏன்னா கண்ணனுடைய எண் வந்து இல்ல. அப்ப நான் மகேஸ்வரன்ட்ட எனக்கு எண் வேணும். அவங்கட்ட பேசுறதுக்கு தொடர்பு எண் கேட்கிறேன். அப்ப அக்காவோட எண் இருக்கனேன்னு குடுக்குறாரு. அந்த எண்ணுக்கு மறுபடியும் தொடர்பு கொள்ளும்போது, அது நேரத்துல அவங்களே மறுபடியும் என் நம்பருக்கு வந்துட்டாங்க. அப்ப நான் அவங்கட்ட சொன்னேன், ஐயா கேமரா ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னாங்க. அப்ப உடனே எடுங்க. அப்ப அங்க ஊர்ல உள்ள என்னோட கிளையண்ட் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்கட்ட நான் பேசுறேன். பேசி எனக்கு வந்து கொஞ்சம் சில உதவிகள் அங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி, அவங்க மூலியமா கொஞ்சம் செய்திகள சேகரிச்சு, உடனே காவல் நிலையத்துல வந்து நான் புகார் குடுக்கப்படுது. அங்க கே.ஆர். ராமன், கீழராஜராமன் காவல் நிலையத்துல இன்னும் இருக்குது அந்த புகார். புகார் வந்து கண்ணன் காணோம்னு சொல்லி புகார் நான் அந்நேரமே நான் கொடுத்திருக்கேன். 12ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நான் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. எழுத்துப்பூர்வமான புகார் வந்து கொடுத்திருக்கேன். என்னோட இளம் வழக்கறிஞர் ஜீவானந்தன் தான் கூட வந்திருந்தார். ஜீவானந்தம் அனுப்பி ஜீவானந்தம் போய் புகார் கொடுத்திருக்கிறாங்க. எழுத்து புகார் கொடுத்து மறுபடியும் ஆய்வாளர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அதன் பிறகு மறுபடியும் ஒரு 6:30 மணி 6:45க்கு மறுபடியும் தொடர்பு கொண்டு ஆய்வாளர்கிட்ட பேசி அண்ணே புகார் கொடுத்திருக்கேன். நீங்க உடனே வந்து டவர் லொகேஷன் போடுங்க. அது யார் போலீஸ்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த ஜீப்ல வந்து எனக்கு உடனே அதுக்குள்ள அவங்க எடுத்து எனக்கு அனுப்பிடுறாங்க. ஃபுட்டேஜ் அனுப்புறாங்க. அது வண்டியில வந்து காவல்னு இருக்கு. வண்டியோட நம்பர் அதுல வந்துருது. எடுத்துட்டேன். அப்ப எல்லாத்தையும் உடனே நான் வந்து எனக்கு சில அதிகாரிகள் தெரியும்ல. அவங்க மூலியமா நான் பேசும்போது சில பர்டிகுலர்ஸ்ல எடுத்துறேன். அப்ப நான் உறுதிப்படுத்திட்டேன். காவல் இந்த வந்து கூட்டு போனது காவலர்கள் தான் அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் அவர்கிட்ட பேசுறேன். நைட் 8 மணிக்கு ஆய்வாளர்கிட்ட பேசி, அண்ணா அந்த மாதிரி கூட்டு போனது காவலர்னு சொல்றாங்க. ஆனா திருச்சி காவல் நேம் வருது. ஆனா எந்த ஊர்னு வரல. திருச்சி காவல்னு வருது. அந்த நம்பர் வருது. அப்ப நீங்க திருச்சி காவல்ல எஸ்பி ஆபீஸ்ல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி பேசிட்டு சொல்றேன்னு சொன்னார். இந்த இடப்பட்ட நேரத்துல எனக்கு ஒரு செய்திகள் சில செய்திகள் வந்து எனக்கு வந்து என்னன்னா, அவர் முகநூல்ல வந்து ஏதோ முகநூல் கணக்குலயோ ஏதோ செய்தியில வந்து எக்ஸ்தலத்துல வந்து வலைதளங்கள் ஏதோ தவறா செய்தி போட்டாரு. அதனாலதான் அவரை கூட்டு போயிருக்கிற மாதிரி செய்தி வந்தோன்னா உடனே நான் வந்து வலைதளத்தில் உள்ள செய்தி எடுங்க அப்படின்னு சொல்றேன். வலைதளத்துல என்ன செய்தி இருக்கு செய்தி எடுங்கன்றேன். செய்தி எடுத்து பாக்குறாங்க. அதுல ஒண்ணுமே இல்ல. அது நான் பார்க்கும்போது செய்தி அது எதுவுமே இல்ல. அப்ப செய்தி எதுவுமே இல்ல. அது ஒன்றும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, அதன் பிறகு நைட் 9:30 மணிக்கு நான் உடனே வந்து இந்த செய்தி எல்லாத்தையுமே நான் வந்து மாலை 6 மணி 6:30 மணில இருந்து எங்க வழக்கறிஞர் பாசல இருக்கிற சங்கர் ஐயாட்ட நான் பேசுறேன். பேசி வழக்கறிஞர் பாசறையோட அவங்க தான் செயலரா இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் அந்த செய்தியை கொண்டு போறேன். அவங்க வந்து இதுக்கெல்லாம் நான் தலைமையில அண்ணன்ட்ட பேசுறேன். சொல்றேன் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க தொடர்ச்சியா நான் பேசிக்கிட்டு வழக்கறிஞர் பாசறையோட பேசிக்கிட்டே இருக்கேன். திருச்சியில இருக்கிற எங்க வழக்கறிஞர்னா திருச்சியும் உறுதளவுக்கு இந்த வண்டி நம்பரை வச்சு நான் உறுதியான உடனே அங்க இருக்கிற வழக்கறிஞர் பாசறையில இருக்கிற சுரேஷ், அதே மாதிரி அன்பு சகோதரர் மதன், அன்பு சகோதரர் பிரபு இவங்ககிட்டலாம் நான் பேசுறேன். நம்ம சகோதரர் முதல்ல சுரேஷ்கிட்ட பேசுறேன். அப்புறம் மதன் சகோதரர்கிட்ட பேசுறேன். அப்புறம் பிரபுகிட்ட பேசுறேன். எல்லார்ட்டையும் பேசி இந்த மாதிரி காவல் நிலையம் சொல்றாங்க. கொஞ்சம் எந்த காவல் நிலையம் பாருங்க. அவங்க நான் பார்க்கணும்னு சொல்றாங்க. அதன் பிறகு நைட்டு ஒரு 10:30 மணிக்கு மேல தில்லைநகர் காவல் நிலையம்னு எனக்கு செய்தி உறுதியாகுது. அப்ப தில்லைநகர் காவல் நிலையம் செய்தி ஆனவொடனே மறுபடியும் தில்லைநகர் காவல் நிலையத்துக்கு போறதுக்குள்ள அதுக்குள்ள தொடர்பு கிடைக்கலன்னா சரி நம்ம காலையில பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி காலைல 6:30 மணில இருந்து மறுபடியும் தொடர்புல எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் 8 மணிக்கு ஒரு செய்தி வருது. எங்க இருந்து எங்க திருச்சி வழக்கறிஞர் பாசறையில் சகோதரர் சுரேஷும் சகோதரர் பிரபு சொல்றாங்க, தில்லைநகர் காவல் நிலையத்துல வச்சிருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்றாங்க. நான் உடனே என்ன சொல்றேன், அப்பனா நீங்க உடனே எல்லாரும் அங்க போயிருங்க. வழக்கறிஞர் எல்லாம் போயிருங்க. நமக்கு கட்சி உறவுகளை அங்க அழைச்சு வர சொல்லிருங்க. நான் உடனே அவங்க வீட்டுல உனக்கு தகவல் சொல்றேன்னு சொல்லி நான் மறுபடியும் கண்ணனோட மனைவி அவங்க அக்கா அவங்க இருந்தாங்க. அந்த அக்காவுக்கு நான் பேசுறேன். அவங்க தம்பி கிரகத்துறையிட்ட பேசுறேன். எல்லார்ட்டையும் பேசி உடனடியா நீங்க கிளம்பி வாங்க. நம்ம தில்லைநகர் காவல் நிலையத்துக்கு போவோம்னு சொல்லி தில்லைநகர் காவல் நிலையத்துக்கு நாங்க போறோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் நாங்க போய் சேரும்போது மணி 4:30 மணி 5 மணி இருக்கும். அங்க உறவுகள் எல்லாம் கட்சி உறவுகள் எல்லாம் அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுபோல வழக்கறிஞர் பாசல உள்ளவங்களும் இருக்கிறாங்க. அதன் பிறகுதான் எனக்கு வந்து திருச்சி தில்லைநகர் காவல் நிலையத்துல இந்த மாதிரி வைக்கப்பட்டிருக்கிற முழு விவரம் தெரிஞ்சு நாங்க போறேன்.